இன்னைக்கு நம்ம 14வது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். 14வது சாப்டரோட லாஸ்ட் பார்ட், அதாவது 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோங்கிறது ரொம்ப ஒன் கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் ஹார்ட் கான்ஸ்டியூட் ஹார்ட் பீட். அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ஷனும் ஒரு ரிலாக்ஸேஷனும் அதுதான் ஒரு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது கான்ட்ராக்ஷனை நம்ம சிஸ்டோல்னு சொல்லுவோம், ரிலாக்ஸேஷனை நம்ம டயஸ்டோல்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அப்படியும் சொல்லிக்கலாம். கான்ட்ராக்ஷன்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன்னா டயஸ்டோல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் போது வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ஷன் ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் ஒரு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது. அதுவும் ஆட்ரியம் வென்ட்ரிக்கல், இது நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருந்திருப்போம். ஆட்ரியம் வென்ட்ரிக்கல்ல ஒரு கான்ட்ராக்ஷனும் ஒரு ரிலாக்ஸேஷனும் நடந்துச்சுன்னா அதுதான் ஒரு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைனோ ஆட்ரியல் நோட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது எஸ்ஐ நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்ஐ நோட் என்ன பண்ணோம்னா அதுதான் வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் மேக்கர் அப்படிங்கும்போது இந்த எஸ்ஐ நோடு தான் ஹார்ட் பீட்டுங்கிறத இன்டியூஸ் பண்ணும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஹார்ட்டுங்கிறத துடிக்குது இல்லை, அதை துடிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் அந்த எஸ்ஐ நோட் அப்படிங்கிறது. இப்போ எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கிக் அடிக்கணுமோ அதே மாதிரி அந்த கிக் அடிக்கிறதுங்கிறது இந்த எஸ்ஐ நோடுங்கிறது தான். எப்படி நம்ம அந்த வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த சைடு கிக் அடிப்போம்ல, சைடு கிக் அடிக்கிற மாதிரி ஹார்ட் பீட்டுக்கு ஒரு சைடு கிக் மாதிரி ஒர்க் ஆகுறது தான் இந்த எஸ்ஐ நோட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எஸ்ஐ நோடையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஃபுல் ஃபார்முங்கிறது சைனோ ஆட்ரியல் நோட். ஓகேவா? இது நம்ம வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அதனால வாட் இஸ் பேஸ் மேக்கர்னா இதுதான் சைனோ ஆட்ரியல் நோடு. ஹூ இனிஷியேட் தி ஹார்ட் பீட் ப்ராசஸ் பை சென்டிங் இம்பல்சஸ் டு கான்ட்ராக்ட். ஆமாம், அது எப்படி ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணோம்னா அது வந்து இம்பல்சஸ் அனுப்பும். எங்கன்னா ஹார்ட் பீட்டுக்காக நம்ம ஹார்ட்ல வந்து இம்பல்சஸ் அனுப்பும். இந்த ஹார்ட் பீட்டுக்கு அந்த இம்பல்சஸ் அனுப்புறதுனால நம்ம ஹார்ட்டுங்கிறது கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்குனா அதுக்கப்புறம் அது தானாவே விரிய ஆரம்பிச்சுக்கும். அதான் கிக் ஸ்டார்ட் மாதிரி, நம்ம பைக்ல இருக்க கிக் ஸ்டார்ட் மாதிரி அந்த மாதிரி ஒர்க் ஆகுறது நம்ம எஸ்ஐ நோட் அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹார்ட் பீட், அதாவது எத்தனை வாட்டி ஹார்ட் பீட் அடிக்குது அதை நம்ம பல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹார்ட் பீட், எத்தனை வாட்டி ஹார்ட் பீட் அடிக்குது அப்படிங்கிறத நம்ம பல்ஸ்ன்னு கூப்பிடுவோம். அப்போ நீங்கள் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஹார்ட் பீட்டை முடிச்சிட்டோமா, ஹார்ட் பீட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு விஷயங்கிறது தான் ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது. இங்கே நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன். இது வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட்ஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் பிகினிங் டு தி எண்ட் ஆஃப் தி ஹார்ட் பீட். அதாவது ஒரு ஹார்ட் பீட் ஆரம்பிச்சு முடிகிறதுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. எப்படி ஒரு ஹார்ட் பீட்டு பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, என்னென்னலாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆட்ரியல் சிஸ்டோல் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ்ங்கிறது 0.1 செகண்டுக்கு நடக்கும். என்னது ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நடக்கும். வென்ட்ரிக்கல் சிஸ்டோல், அதே மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், டயஸ்டோல். ஆமாம், சிஸ்டோல் டயஸ்டோல். சிஸ்டோல்னானது கம்ப்ரெஷன், அதே மாதிரி டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன் போது விரியுது இல்லை, அதான் நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது மொத்தம் 3 விதமானது. ஒரு கார்டியாக் சைக்கிள் மொத்தம் 3 இது அடங்கி இருக்குது. ஒன்று வந்து ஏரியல் சிஸ்டோலு, ஒன்று வந்து ஆட்ரியல் சிஸ்டோலு, இன்னொன்று வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோலு, இன்னொன்று வந்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். இந்த 3ங்கிறது தான் ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது. அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கார்டியாக் சைக்கிள்னா என்னது? ஒரு ஹார்ட் பீட்டோட பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நடக்கிறது தான் நம்ம வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம்.
என்னென்னலாம் நடக்கும்னா ஆர்ட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், அதே மாதிரி வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். டயஸ்டோல் ஒரு வாட்டி, சிஸ்டோல் 2 வாட்டி. அப்போ நீங்கள் அதை அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம அடுத்தது போவோம். பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் அப்படிங்கும்போது மொத்தம் 2 விதமான பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக்னு என்னது? சிஸ்டோல், அதாவது டயஸ்டோல் சிஸ்டோல் படிச்சிருந்தோம்ல. சிஸ்டோல் என்னது? கம்ப்ரெஷன். அப்போ சிஸ்டோல்னா கம்ப்ரெஷன். அப்போ கம்ப்ரெஷன் வர ப்ரெஷர். கம்ப்ரெஷன்ல ரெப்ரசன்ட் தி மேக்ஸிமம் ப்ரெஷர் இன் தி ஆர்டரிஸ். இப்போ கம்ப்ரெஷன்னா சுருங்கணும். சுருங்கணும்னு என்ன அர்த்தம்? நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்தாதான் அது வந்து சுருகும். கரெக்டா? அப்போ அந்த ப்ரெஷரை நம்ம அளவிடுறோம். அது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அதாவது மறுபடியும் சொல்றேன், நம்ம ஹார்ட்டுங்கிறது கம்ப்ரெஸ் ஆகணும். அதாவது சிஸ்டோலிக் ஆகணும்னா நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஹார்ட்டை சுருங்க வைக்கணும். கம்ப்ரெஸ் பண்ணணும்னா இப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்டுங்கிறத சுருங்க வைக்கணும். சிஸ்டோல்னது கம்ப்ரெஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ நம்ம ஹார்ட்டை சுருங்க வைக்கணும். சுருங்க வைக்கணும்னா ஒரு ப்ரெஷருங்கிறது கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த ப்ரெஷரை அளவிடுறது தான் இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அதாவது ரெப்ரசன்ட் தி மேக்ஸிமம் ப்ரெஷர் இன் தி ஆர்டரிஸ். ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் அதை நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்டரிஸ் தான் இங்கே வந்திருக்குது. அதே மாதிரி எந்த நேரத்தில் ஆர்டரி, அதே மாதிரி நம்ம வந்து ஆர்டரியோட ஃபங்க்ஷன் படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்டரிங்கிறது என்ன பண்ணும்? பிளட்டை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ணும். கரெக்டா? அதோட வேலை ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்றது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா when heart pumps oxygen rich blood out of the body, அதாவது ஆக்சிஜன் ரிச்சான பிளட்டை பம்ப் பண்ணும்ல ஹார்ட், அப்ப இருக்கிற ப்ரெஷர் தான் நம்ம வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்றேன், அதாவது நம்ம ஆர்டரிங்கிறது என்ன பண்ணும்? ஆக்சிஜன் ரிச்சான பிளட்டுங்கிறத சப்ளை பண்ணும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஹார்ட்ல இருந்து அந்த ஆக்சிஜன் பம்ப், நம்ம ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் ரிச்சான ஃபுட், நம்ம ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் ரிச்சான பிளட்டுங்கிறது வருதா? அப்போ நடக்க அந்த மேக்சிமம் ப்ரெஷர் தான் நம்ம வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷருங்கிறது. இது வந்து இப்போ அடுத்து வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் அப்படிங்கும்போது நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது சுருங்குறது, விரிகிறது, அதான ஒரு ஹார்ட் பீட்டுங்கிறது. இப்போ டயஸ்டோலிக்கை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டிங் மினிமம் ப்ரெஷர் இன் தி ஆர்டரிஸ். இப்போ ரிலாக்ஸேஷன் போது ரிலாக்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்போ ப்ரெஷருங்கிறது கம்மியாயிரும். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத அளவிடுறது தான் டயஸ்டோலிக் ப்ரெஷருங்கிறது. இது எப்போ நடக்கும்னா when heart refills the blood inside her. அதாவது நம்ம ஹார்ட்டுக்குள்ள சேம்பர் இருக்குல்ல, சேம்பருக்குள்ள பிளட் நிறையும் போதுதான் இந்த மினிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறதே நடக்கும். அதாவது டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது நம்ம ஹார்ட்ல எப்போ அந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் இந்த மினிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்போ நம்ம ஹார்ட்டுங்கிறத அட்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட்டை ரீஃபில் பண்ணும்ல, உள்ள அதோட சேம்பர் இருக்குதுல்ல, சேம்பருக்குள்ள பிளட்டை ரீஃபில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மினிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ஆர்டரிஸ்ல கிடைக்கும். அப்போ அதான் நம்ம வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டோலிக்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் இந்த ஆர்டரி எப்போ பம்ப்ஸ், அதாவது பிளட்டை பம்ப் பண்ணும்போது எங்கிருந்து? ஹார்ட்ல இருந்து. அதே மாதிரி டயஸ்டாலிக் ப்ரெஷர்னா ரெப்ரசன்ட் தி மினிமம் ப்ரெஷர் இன் தி ஆர்டரிஸ். சிஸ்டோலிக்னா மேக்ஸிமம், டயஸ்டாலிக்னா மினிமம். அதே மாதிரி சிஸ்டோலிக்ல எப்படி பிளட்டை பம்ப் பண்ணும்போது இருந்த ப்ரெஷர், அதே மாதிரி இதுல எப்படின்னா ஹார்ட் பிளட்டை ரீஃபில் பண்ணும்போது உள்ள ப்ரெஷர், அதாவது உள்ள அதோட சேம்பருக்குள்ள ஹார்ட்டை பிளட்டை ரீஃபில் பண்ணும்போது இருந்த அந்த ப்ரெஷர் தான் நம்ம வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல வரோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிபியை நம்ம வந்து இப்படிதான் மென்ஷன் பண்ணுவோம்.
இங்க இருக்கிறது சிஸ்டோலிக், இங்க இருக்கிறது டைஸ்டோலிக். நீங்க நன்றி கவனிச்சிருக்கேன்ல, இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட் பீட்டை ஒரு பீப் இப்போ நான் அன்ட்ரைன் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, இப்படிதான் நம்ம வந்து ஒரு பிபி பிளட் ப்ரெஷர் நம்ம வந்து குறிப்பிடுவோம். இதுல வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் இங்க சைடுல இருக்குல்ல, இந்த சைடுல இருக்குது சிஸ்டோலிக் ப்ரெஷர். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு இந்த சைடுல இருக்குல்ல, இதுதான் டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஹார்ட் பீட், அதாவது நம்ம பிளட் ப்ரெஷரை இந்த மாதிரி தான் குறிப்பிடுவோம். அதுல இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறதுங்கிறது சிஸ்டோலிக் ப்ரெஷரை குறிக்கும். அதே மாதிரி இந்த ரைட் சைடுல இருக்கிறது டயஸ்டோலிக் ப்ரெஷரை குறிக்கும். அதே மாதிரி ஹெச்ஜி அப்படிங்கிறது இதோட யூனிட், பிளட் ப்ரெஷரோட யூனிட்டுங்கிறது ஹெச்ஜி. அதுதான் நார்மல் பிபி. இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 120 மில்லிமீட்டர் ஹாஃப் 120 மில்லிமீட்டர் பார் 80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. அதுதான் நார்மல் பிபி. நார்மலான பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 120/80 அப்படிங்கிறது தான் ஹெச்ஜி. அதையும் நீங்க மறந்துடாதீங்க. அப்போ இது நார்மல் பிபி. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்குது சிஸ்டோலிக்கு, ரைட் சைட்ல இருக்குது டயஸ்டோலிக். அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹெச்ஜி கூட மறந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ 2 மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் படிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெதஸ்கோப். நம்ம டாக்டர் எல்லாம் கழுத்துல போட்டிருப்பாங்கல்ல, அதான் ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நான் இப்படி இருக்கும்ல, அதான் ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறது. ஸ்டெதஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் உருவாக்குற சவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டை கேட்கறதுக்காக ஸ்டெதஸ்கோப்புங்கிறது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அதுக்கப்புறம் ஸ்பைக்மோமீட்டர் அப்படிங்கிறது. பேர் லென்த்தியா தான் இருக்கும், வாயில வரலனாலும் பரவாயில்ல, நீங்க பார்த்து வச்சா மட்டும் போதும். சரி, இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர் when person is relaxed and resting condition. நம்ம வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இதான் நம்ம கையின்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் வந்து கையில வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி சுத்தி உங்க பிளட் ப்ரெஷர் வந்து பார்ப்பாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இருந்து எடுத்து பார்ப்பாங்க உங்க பிளட் ப்ரெஷர் எடுக்கிறதுக்கான. அதுல இருந்து எடுத்து பார்ப்பாங்க உங்க பிளட் ப்ரெஷரை. அப்போ அதுதான் நம்ம வந்து ஸ்பைகோமீட்டர் அந்த பெயர் கூப்பிடுவோம். இதை வச்சு நம்ம வந்து பிளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் டாக்டர் உங்க கையில இந்த பேண்டேஜ் மாதிரி கட்டுவாங்கல்ல, அது சொல்லுவாங்க ரிலாக்ஸா இருங்க, மூச்சே விடுங்க அப்படிங்கறத. அதனாலதான் சொல்றாங்க. அப்போ அதுதான் ஸ்பைகோமீட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்டெதஸ்கோப்புங்கிறது டாக்டரோட கழுத்துல இருக்கிறது தான். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸோட சவுண்டை நம்ம கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்பைகோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்காக. எப்போ ஒரு பர்சன் ரிலாக்ஸ்டு அண்ட் ரெஸ்டிங் கண்டிஷன்ல ரிலாக்ஸா இருக்காரு, அதாவது நார்மலான ஹார்ட்டோட பிளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ இதை 2 மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்றதுதான் பிளட் குரூப் அப்படிங்கிறது. பிளட் குரூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் பாடியில மொத்தம் 4 விதமான பிளட் குரூப்புங்கிறது இருக்கும். ஒன்று வந்து ஏ, பி, அதுக்கப்புறம் ஏபி, அதுக்கப்புறம் ஓ. இப்போ ஏவை பொறுத்த வரைக்கும் ஏ பிளட் குரூப் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து பி ஆன்டிஜன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பி பிளட் குரூப் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பி ஆன்டிஜன் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏபி இருக்குதுன்னா ரெண்டுமே இருக்கும், ஏபி ரெண்டுமே இருக்கும். அப்போ ஏபி ஆன்டிஜன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஓ பிளட் குரூப் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டிஜனுமே இருக்காது. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ பிளட் குரூப்புக்கு எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க பிளட் குரூப் ஒருவேளை உங்க பிளட் குரூப் ஏயா இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட ஆன்டிஜனுங்கிறதும் ஒரே ஏயா தான் இருக்கும். இங்க ஏன்னா இங்க ஏ, இங்க பின்னா இங்க பி. எதுக்கு? ஆன்டிஜன். அப்போ ஆன்டிஜனோட பேரும், அப்போ நம்ம பிளட்